இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் மிக முக்கியமான பல விடயங்களை அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அதற்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிகள் கண்டறியப்படுவார்கள், அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்கின்ற ஒரு பிரதானமான ஒரு கோஷத்தோடு தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இவர்களை நம்பி மக்கள் வாக்கு போட்டு தேர்ந்தெடுத்தார்கள். இதற்கு முன் வந்த அரசாங்கங்களும் அதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் அது தொடர்பாக எந்த விசாரணையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. விசாரணை போன்று காட்டிக்கொண்டார்களே தவிர ஒரு ஆரோக்கியமான உண்மையிலே இந்த உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்கின்ற விதத்தில் அவர்களுடைய விசாரணை இடம்பெறவில்லை. அதற்குள் அவர்களுடைய அரசியலும் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கம் மீது அப்படி அல்ல. கடந்த அரசாங்கங்களை விட மக்கள் ஓரளவு நம்பிக்கை வைத்து இவர்கள் உண்மையிலே இந்த சூத்திரதாரிகளை கண்டறிவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த அரசாங்கத்தை இந்த மக்கள் தெரிவு செய்தார்கள். இவ்வாறு அரசாங்கத்தை தெரிவு செய்த இந்த மக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதுதான், அதாவது இந்த ஈஸ்டர் தாக்குதலில் நேரடியாக பாதிக்கப்பட்ட சமூகம் தான் கிறிஸ்தவ சமூகம், அதுக்கு அடுத்தபடியாக பாதிக்கப்பட்ட சமூகம் தான் முஸ்லிம் சமூகம். இந்த இரண்டு சமூகங்களும் எதிர்பார்ப்பதை விட முழு நாடுமே இந்த குற்றவாளிகள் யார், இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யார், இருந்தவர்கள் யார் என்கின்ற விடயத்தை எதிர்பார்த்து தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் அண்மையிலே உள்ளூராட்சி தேர்தல்கள் பிரச்சார கூட்டம் ஒன்றின் போது ஜனாதிபதி அன்ரகுமார இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். எதிர்வருகின்ற இந்த ஏப்ரல் 21 முன்னர் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள், அவர்களுடைய விவரங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம். அதை அவர்களை கைது செய்வார்களா என்று அவர் சொல்லவில்லை. அவர் பின்னால் இருந்தவர்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்கின்ற ஒரு விடயத்தை, அதன் உண்மைகளை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொன்னதில் இருந்து இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விடயம் என்பது இப்போது சமூக மட்டத்திலே இந்த நாடு பூராகவும் ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க சொன்ன அந்த 21 இன்னும் 4-5 நாட்கள் இருக்கிறது. இதற்குள் இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்படுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இதற்கிடையிலே சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் கூட கைது செய்யப்பட்டார். அவர் இப்போது 90 நாட்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே விசாரிக்கப்பட்டும் வருகிறார். இவர் ஒரு முன்னாள் உபவேந்தரை கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் தான் கைது செய்யப்பட்டார் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் அண்மையிலே பாராளுமன்றத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவருக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தையும் கூறியிருந்தார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க அவருடைய பாதுகாவலர் மூலமாக பிள்ளையானோடு பேசுவதற்கு முயற்சி செய்தார், அதற்கு கோரிக்கை விடுத்தார். அதற்கு சிஐடியினர் மறுப்பு தெரிவித்திருந்தனர். அதன் பிறகு உதயகம்மவில அவருடைய சட்டத்தரணி என்ற வகையிலே பிள்ளையானை சந்தித்து அவர் பேசியிருந்தார். ஆனால் உதயகம்மவில பேசுகின்ற போது அவருக்கு பக்கத்திலே 2 போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு இந்த பிள்ளையானும் உதயகம்மவிலவும் என்ன பேசினார்கள் என்பது குறித்தும் பல தகவல்கள் இப்போது சமூக வலைத்தளத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையிலே வருகின்ற தகவல்களாகவே இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக பிள்ளையானுடைய வாக்குமூலம் என்ன என்பது அது தொடர்பான தகவல்களை போலீசார் இன்னும் வெளியிடவில்லை, உத்தியோகபூர்வமான தகவலை வெளியிடவில்லை. ஆனால் இவர்கள் பேசியதாக சொல்லப்படுகின்ற பல தகவல்கள் ஊகத்தின் அடிப்படையிலே சமூக வலைத்தளத்திலே பரவப்படுகிறது. அந்த தகவல்களின் உண்மைத்தன்மை குறித்து கேள்வி இருக்கிறது. அந்த தகவல்களே முழுமையாக நம்பவும் முடியாது. இது மட்டுமல்லாமல் பல யூகங்கள், இதற்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரி இவராக இருப்பார், இதற்கு பின்னால் ஒரு முன்னாள் முஸ்லீம் அமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது, அதே நேரம் ரிஷி முஃப்திக்கும் தொடர்பு இருக்கிறது, அதே நேரம் முன்னால் ஒரு அரசியல்வாதிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்தான இவையெல்லாம் ஒரு யூகங்களாகவே இருக்கிறது. இந்த யூகங்கள் தான் இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. எப்பொழுதுமே அரசியலிலே ஊகிக்க முடியும், இது நடக்கும் அது நடக்கும் என்பதை ஊகிக்க முடியும். ஆனால் அந்த ஊகத்திற்குள் எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கொண்டு சொல்லக்கூடாது. சிலர் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை, தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலான கருத்துக்களை புகுத்தி
சமூகத்தை பிழையான திசைக்கு யோசிக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய கருத்தை திணிக்கக்கூடியதாக இருக்கும். இது முற்றுமுழுதான ஒரு பிழையான ஒரு விடயமாகவே பார்க்க வேண்டி இருக்கிறது. அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக நாளை இது நடக்கலாம் அது நடக்கலாம் என்பதை யூகிக்க முடியும். ஆனால் அந்த தகவலிலே இருக்கின்ற உண்மைத்தன்மை என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். உண்மையின் அடிப்படையில் அது யூகிக்கப்படுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் அதுவும் ஒரு போலியான ஒரு பிரச்சாரமாகவே பார்க்க வேண்டி இருக்கிறது. இவ்வாறான ஊகங்கள் சென்று கொண்டிருக்கின்ற போதுதான் இப்போது ரிஷி முப்திக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து அண்மையிலே ஒரு நேர்காணலிலே ஒருவர் பேசியிருந்தார். அதன் பிறகு அந்த விடயம் என்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. சிலர் அவர் மீது தனிப்பட்ட வஞ்சத்தை ரிஷி முப்தி மீது தனிப்பட்ட வஞ்சத்தை தீர்ப்பதற்காக வேண்டி அவர் இவ்வாறான ஒரு போலி பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார், அவரை தொடர்புபடுத்துவதற்காக மேற்கொள்கிறார் என்று கூறுகின்றனர். இன்னும் சிலர் அப்படி அல்ல, ஒருவேளை தொடர்பு இருக்கலாம் என்றும் அவர்களுடைய கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் இன்னும் சிலர் அவருடைய அந்த கருத்தை மறுத்து வருகின்றனர். இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற போதும் நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற விடயம்தான் இங்கே எது சரி எது பிழை என்பதற்கு அப்பால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் அவருடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்கள் இருக்கக்கூடும். எனவே இங்கே பிரச்சனை என்ன என்பதுதான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த ஈஸ்டர் தாக்குதலிலே எல்லா நாடும் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இந்த சூத்திரவாதி யார், இதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். அதைத்தான் முஸ்லிம் சமூகமும் எதிர்பார்க்கிறது, கிறிஸ்தவ சமூகமும் எதிர்பார்க்கிறது. எனவே முஸ்லிம் சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் இந்த நாடும் ஒரே குரலிலே நிற்க வேண்டும், இந்த சூத்திரதாரி வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற விடயத்திலே ஒரே குரலிலே நிற்க வேண்டும் என்பதுதான் இங்கே தேவையாக இருக்கிறது. அதை விடுத்து இந்த தாக்குதலுக்கும் இன்னும் ஒருவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து பேசுவதும் அதற்கு எதிராக இன்னும் கொஞ்சம் பேர் பேசுவதும் என்பதை தாண்டி இங்கே பேசப்பட வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விடயம்தான் இதற்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரம் இது யார் என்பதை முழு நாடும் ஒரே குரலிலே கேட்க வேண்டும், ஒரே நிலைப்பாட்டிலே இருக்க வேண்டும் என்பதா. எனவே ஒரு பொதுவான சமூக பிரச்சனையை உங்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலுக்காக பயன்படுத்த வேண்டாம். அதற்காக வேண்டி முஸ்லிம் சமூகத்தை விற்று பிழைப்பு நடத்த வேண்டாம். முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு இலகுவாக விற்கக்கூடிய ஒரு பொருளாக இப்போது மாறி இருக்கிறது. அதை பயன்படுத்தி நிறைய பேர் அவர்களுடைய வயிறுகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படியான ஒரு நிகழ்ச்சி நிரலுக்குள் இந்த சமூகம் தள்ளுப்பட்டு விடக்கூடாது. முஸ்லிம் சமூகம் என்பது தெளிவாக இந்த விடயத்தில் இருக்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்துக்கு தேவையான ஒரு விடயம்தான் இந்த சூத்திரதாரி யார் என்பது, இந்த குற்றவாளி யார், அது உண்மைத்தன்மை என்ன என்பதுதான் இங்கே தேவையான விடயமாக இருக்கிறது. அதே நேரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இவ்வளவுதான் இதற்கு பின்னால் இருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை விடுத்து அவரை இவரோடு தொடர்படுத்துவது, இவரை அவரோடு தொடர்படுத்துவது என்பது அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல. அது என்னவென்றால் அவர்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சியினருக்காக இந்த சமூகத்தை பலி கொடுக்கின்ற ஒரு விடயமாகத்தான் அதை பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே இந்த சமூக பிரச்சனையை வைத்துக்கொண்டு தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலை செய்யாமல் இருப்பது சமூகத்துக்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாகவே இருக்கிறது. அதற்காக வேண்டி நாங்கள் ஜம்மியத்துலமாவையும் ரிஷி முப்தியையும் நாங்கள் சரியென்று சொல்ல வரவில்லை. இங்கே யாரும் புனிதர்களும் இல்லை. துஷ்பிரயோகம் நடக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் புனிதமான இடங்களாக பார்க்கவே முடியாது, யாரையுமே புனிதப்படுத்தவும் முடியாது. எனவே யாராக இருந்தாலும் அநீதி இழைக்கப்படுகின்றவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இப்போது இது குறித்து சமூக மட்டத்திலே பேசுகின்றவர்களை பார்க்கின்ற போது இவர்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலின் காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் கிறிஸ்தவ சமூகமாக இருந்தாலும் இதன் மூலமாக தமிழ் முஸ்லிம் கிறிஸ்தவ சமூகங்களுக்கு இடையிலே இங்கே வாழ்கின்ற 3 இன சமூகங்களுக்கும் இடையிலே பல இன சமூகங்களுக்கு இடையிலே ஒரு பிளவு ஏற்பட்டது. எனவே இந்த பிளவை போக்குவதற்காக இவர்கள் என்ன வகையான நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை அவர்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. அதே நேரம் பாதிக்கப்பட்டவர் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களிடம் மக்கள் மீது இவர்கள் எந்த அளவு தூரம் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே முழு நாடும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஒரு விடயம்தான் இதன் பின்னால் இருக்கின்ற உண்மையான சூத்திரதாரி குற்றவாளி யார் என்பதும் அதே நேரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற விடயம்.